ஜெம் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, சவ் சவ் அப்படிங்கிற, அதாவது பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காய் எந்த அளவு நமக்கு நன்மையை செய்கிறது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இது சாதாரணமாக கொஞ்சம் சீப்பாக கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறதே நிறைய பேர் கொஞ்சம் அலட்சியப்படுத்துவாங்க. எப்போவுமே கிடைக்காத ஒரு பொருள் மேலே தான் எல்லாருக்குமே ஆதங்கமும் ஆசையும் ஜாஸ்தி. கொஞ்சம் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது மேலே கொஞ்சம் அலட்சியம் ஜாஸ்தியாகும். ஆனால் இந்த சவுச்சவுங்கிறது அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை நம்ம அதாவது அலட்சியப்படுத்தவே கூடாது. எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது இந்த சவுச்சவை சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட் பண்ணி அதை வாங்கி சாப்பிடணும். எப்படி நம்ம டெய்லி கீரை சாப்பிட்டா நல்லது, விதவிதமாக கீரைகளை வாங்கி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு கீரைன்னு சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் கூட போதும் அப்படின்லாம் பேசுகிறோமோ, அதே மாதிரி தான் இந்த சவுச்சவும். சவுச்சவுங்கிறது அவ்வளோ நல்லது. அந்த தோல், சில சவுச்சல்லாம் முள் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் நீக்கிடலாம். முள்ளை நீக்கிட்டு தோலை எடுத்து அதை வதக்கி நம்ம எப்படி கேஷுவலாக எப்பவும் தொகையல் பண்ணுவோமோ அந்த மாதிரி தொகையல் செஞ்சு தினம் இல்லாட்டி வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கூட அந்த மாதிரி தொகையலை பண்ணி அதை இட்லிக்கோ தோசைக்கோ சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஏன்னா தோலும் வீணாக போகாது. அதே போல் உள்ளே இருக்கிற அந்த சதப்பட்டு தோலை எடுத்துட்டு சவுச்சவு எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதை கூட்டாவோ பொரியலாவோ சாம்பாரில் போட்டோ அல்லது வெறுமனையை கூட உப்பு போட்டு வேக வச்சுட்டு, மஞ்சள் பொடி உப்பு பொடியும் போட்டு வேக வச்சுட்டு அதை வெறுமனை கூட அப்படியே பவுலில் போட்டுட்டு அதனுடைய சாறு இருக்குது பார்த்தீங்களா, அதை வெந்த தண்ணி அதை கீழே கொட்டக்கூடாது. அதை ரசமாக பண்ணலாம் அல்லது சூப்பாக பண்ணலாம். சூப்பு அவ்வளோ நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்கும் சூப்பு. அந்த சவுச்சவு சூப் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக நீங்கள் எப்படி சூப் பண்ணுவீங்களோ அதே தான், அதில் இந்த சவுச்சவு தண்ணியை சேர்த்துக்கங்க. அதுக்கு தண்ணி விட்டு நம்ம எதாக இருந்தாலும் காய வேக விடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்காங்க. அப்படி பண்ணி நீங்கள் சூப் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ரசத்தில் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே ரசம் அவ்வளோ சுவையாக இருக்கும். எப்படி பண்ணீங்க இந்த ரசம், புது மாதிரியாக இருக்கே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் கிடச்சிரும், உடம்புக்கு தெம்பாகவும் ஆகும். நமக்கு பல விஷயங்களில் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைகளுக்கும் நல்லது, நமக்கு பெரியவாளுக்கும் நல்லது. அந்த மாதிரி சவுச்சவை யூஸ் பண்ணணும். இந்த சவுச்சவுனால என்ன ஆகும்னா இதய நோய் வராமல் இருக்கும். அதே போல் கர்ப்பப்பை பெண்களுக்கான வரக்கூடிய அத்தனை வியாதிகளும் சரியாக பண்ணிடும். அதே போல் சிறுநீர் பிரச்சனை, சிறுநீரகங்கள் ஒழுங்காக வேலை செய்யும். அதே போல் கல்லீரலில் வர எந்த ஒரு பிரச்சனையும் வரவிடாமல் பண்ணிடும். பிரச்சனையே வராது முதல்ல. இதெல்லாம் ரெகுலராக நம்ம சாப்பிட்டுட்டே வந்தால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையுமே வராது. அதே போல் வீசிங் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இதில் மிளகு சீரகம் போட்டு எந்த மாதிரி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி சவுச்சவை நம்ம செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அந்த வீசிங் ட்ரபிள் கூட கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வைத்தியம் பார்த்துக்கிட்டோங்கிறதே உணர்வே இல்லாதபடிக்கே அது அவ்வளோ அழகாக நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துரும். நமக்கு அந்த வீசிங் ட்ரபிளே வராது. அதே போல் வெயில் எல்லாம் போகிறாங்கல்ல, அதிகமாக வேர்க்கிறது பார்த்தீங்களா, அந்த வேர்வை கூட தணிஞ்சிடும். அந்த அளவுக்கு வேர்க்காமல் நமக்கு கெட்ட கொழுப்பை மட்டுமே வெளியில் ஏற்றுற மாதிரி வேர்க்கும். அதே போல் இது சாப்பிட்றதுனால நமக்கு கண்டிப்பாக கெட்ட கொழுப்பெல்லாம் போயிடும். நம்ம ஸ்கின்னெல்லாம் நல்லா பளபளன்னு நல்லாவே இருக்கும். அந்த அனாவசியமான இந்த சதைகள் தொங்குறதெல்லாம் இருக்காது. அந்த மாதிரிலாம் அவ்வளோ கிளியராக நமக்கு இருக்கும். அதனால் சவுச்சவு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. எந்த விதமாக உங்களுக்கு எப்படி பண்ண தெரியுமோ அந்த மாதிரி செஞ்சு அந்த சவுச்சவை நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலேருந்து விட்டமின் டி சத்தும் விட்டமின் 12 அப்படின்னு சொல்கிற B12 அப்படின்னு சொல்கிற அந்த சத்தும் ஜாஸ்தி இருக்குது. நார் சத்தும் இருக்குது. அதனால் கவலையே படாமல் நம்ம தினம் எடுத்துக்க முடியாட்டியும் 2 நாளைக்கு ஒரு தரம் 3 நாளைக்கு ஒரு தரம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கோ இட்லிக்கு தொட்டுக்கோ தோசை தொட்டுக்கன்னு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த இதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரலாம். அப்படி சேர்க்கும் போது இதில் சுகர் கண்ட்ரோலும் வரும் இதில். அதனால் இதை பற்றி நம்ம கவலையே படாமல் டெய்லி நம்ம கேரட்டு தான் எடுத்துக்கணும், பீன்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற பெரிய இதுக்கெல்லாம் போகாமல் விலை ஜாஸ்தியாக இருக்கிறத தான் வாங்கி சாப்பிடணுங்கிறதெல்லாம் ஆரோக்கியம்னு நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. இது விலை குறைவாக இருந்தாலுமே கூட இதுவும் அவ்வளோ ஆரோக்கியமானது. அதனால் இதையும் சாப்பிட்டுட்டே வரலாம். இது நமக்கு பல விஷயத்தில் உபயோகப்படுறதுனா, இன்னொன்று நம்ம என்னென்னா இஞ்சி கஷாயம், இஞ்சி தண்ணி
அப்படி போட்டு குடிக்கிறது வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. என்னென்னா இஞ்சி வந்து நம்ம தோலை நல்லா சீவிடணும். ஒரு 2 விரல் அளவு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 2 விரல் சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இஞ்சியை நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு அதை தோலெல்லாம் நல்லா சீவிடணும். சீவிட்ட பிறகு அதை துண்டு துண்டாக நறுக்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா இடித்து கூட பண்ணிக்கலாம். அப்படி இடிச்சுட்டு நல்லா அதை அப்படியே பொடி மாதிரி அப்படியே மசிச்சு எடுக்கிற மாதிரி, இல்லைன்னா அந்த துருவலில் போட்டு துருவி எடுத்துருங்க. அந்தோட சேர்த்து இடிச்சிங்கன்னா மிளகையும் அதிலே போட்டு இடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா மிளகு பொடியை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இந்த 2 விரல் அளவுக்கு இருக்கிற இஞ்சி துண்டோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு பொடி இருக்கணும். அந்த மிளகு பொடியும் 1/4 ஸ்பூன் சீரகமும் போட்டு இந்த எல்லாத்தையுமே ஒரு 2 டம்ளர் தண்ணியில் ஒன்றா போட்டு, டம்ளர் தண்ணி கொதிக்கும்போது 2 டம்ளர் தண்ணி கொதிக்கும்போது இதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அப்போ அது 1.5 டம்ளர் ஆகிடும். அந்த 1.5 டம்ளர் ஆன பிறகு அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் தேன் வந்து நம்ம கொதிக்கும் போது எப்பவுமே எதுலேயுமே விடக்கூடாது. ஏன்னா அப்படி போட்டால் அந்த தேன் எவ்வளோ நன்மை செய்யுமோ அது கொதிக்கும் போதே போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ தீமையாக மாறிடும். அதனால் திரிஞ்சும் போகும். பாலெல்லாம் போட்டிங்கன்னா திரிஞ்சிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம தனியாக அதை வந்து இறக்கிட்ட பிறகு கொஞ்சம் அந்த கொதிப்பு தன்மை போன பிறகு தேனை விட்டுக்கணும். அப்படி தேன் விடாமல் நம்ம பனங்கற்கண்டு போட்டுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போடுறோன்னா கொஞ்சமான அளவு தான் போட்டுக்கணும். அதை போடுறது கொதிக்கும் போது கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. போட்டுட்டு கூட நீங்கள் அது கொஞ்சம் கொதித்த பிறகு கூட நீங்கள் வடிகட்டி அதை சாப்பிடலாம். இதை வந்து டெய்லி ஒரு 48 நாள் ரெகுலராக கண்டிப்பாக மார்னிங் ஹவர்ஸில் சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் சாப்பிட்லாம். அப்படி நீங்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றீங்க, மறந்து போயிடுறீங்க, அல்லது பசி இருக்குது அல்லது அவசரம் அப்படிங்கிற முறையில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போன பிறகு, அந்த டைம் போன பிறகு இந்த இதை நீங்கள் சாப்பிட்லாம். இந்த ஜூஸோ அல்லது ஜூஸுன்னு சொல்லுவீங்களா அல்லது கஷாயம்னு சொல்லுவீங்களோ, இதை நீங்கள் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் அளவு இருக்கும். இதை நீங்கள் சப்பி சூப்பி மெதுவாக நிதானமாக அப்படி குடிக்கலாம். அப்படி நீங்கள் டெய்லி 48 நாள் கண்டிப்பாக சாப்பிடணும். அப்படி 48 நாள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த தைராய்டுங்கிறது கண்டேன்னு ஒடியே விடும், இருக்கவே இருக்காது. அந்த தைராய்டு பிரச்சனைங்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் அவ்வளோ நல்லா ஆகிடுவீங்க. நல்லா பசி எடுக்கும், நல்ல வெயிட் குறைக்கும், எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இஞ்சி கஷாயம். அப்படி இஞ்சி கஷாயத்தை நம்ம எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அதாவது இது கூட டீயில் தான் கூட போட்டு தான் சாப்பிட்றாங்க. ஆனால் அதெல்லாம் விட இந்த மாதிரி சாப்பிடும்போது தைராய்டுக்கு நல்ல பலனை தரும். அதோட கூடவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும், கண் பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஜீரண பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே சரியாகும். ஆனால் இஞ்சி வந்து தைராய்டு இருக்கும்போது நீங்கள் ரெகுலராக 48 நாள் எடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் இல்லைன்னா இந்த அளவுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இஞ்சி வந்து ரொம்ப ஜீரண சக்தியை கொடுக்கும்போது அது வந்து வயத்தில் ஒரு மாதிரி வலிலாம் இல்லை, அதை சொல்ல தெரியாத ஒரு பரட்டல் மாதிரி, ஒரு பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலிங்கை கொடுக்கும். அது தொந்தரவு தானே. அதனால் அப்போ அதை குறைச்சிக்கலாம். உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை போயிடுச்சுன்னா இந்த அளவெல்லாம் குறைச்சின்றலாம், ஒன்றுமே பண்ணாது உங்களுக்கு. அதே போல் இது ஜீரண சக்திக்கு அவ்வளோ நல்லது. இந்த இஞ்சி கஷாயம் ரொம்ப நல்லது, அதனால் அதை சாப்பிடலாம். அதே மாதிரி நெஞ்சு இரைச்சல் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இதய துடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஹார்ட் பீட்டு, அதை ரெகுலராக கரெக்டாக நமக்கு என்ன இந்த வயசுக்கு என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கும். அந்த துடிப்பு இருக்காது, பதட்டம் இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் தலை சுத்தல் இருக்காது, அதாவது மயக்கம் வராது, கண்ணில் வந்து குனிஞ்சு நிமிர்ந்தால் இருட்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அதெல்லாம் இது தவிர்த்திரும் உங்களுக்கு. இதில் வேணும்னா எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிக்கலாம். ஆனால் நெசசிட்டி கிடையாது எலுமிச்சம்பழம் வேணும்னு. ஆனால் அதை போட்டுட்டாலும் உங்களுக்கு அதனால் இது கிடையாது, கெடுதல் கிடையாது. எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமே நல்லாவே நடக்கும். அதனால் அதையும் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.